ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பருப்பு குழம்பு, பருப்பு சாறுன்னு சொல்லுவாங்க. இது கிராமத்து சைடெல்லாம் ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க. எங்கள் பாட்டியெல்லாம் செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கு, பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பருப்பு குழம்பு ரெசிபி. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இது சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் சூட்டாகும். முக்கியமாக ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த பருப்பு குழம்பு செய்யும்போது எல்லா விதமான பொரியலும் சூட்டாகும். சிம்பிளாக அப்பளம் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட கொஞ்சம் காரசாரமான வறுவல் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நான் இன்றைக்கி இந்த சிம்பிளான பருப்பு குழம்பு செஞ்சுட்டு கூடவே நல்ல ஒரு ப்ரான் ஃப்ரை செஞ்சுருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு சஜஷனாக இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த பொரியல் வேணாலும் செய்யலாம். ஸோ கொஞ்சம் காரசாரமாக வறுவலெல்லாம் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இங்கே ஒரு டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்குங்க. இந்த பருப்பை நல்லா ஒரு 2-3 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடணும். இங்கே ஆல்ரெடி நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் 150 கிராம் பருப்பை ஒரு 15 to 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், பருப்பு ஊறி ரெடியாக இருக்குது. இதை நம்ம இப்போ குக்கரில் சேர்த்து வேக வச்சிடலாம். இங்கே குக்கரில் இந்த பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா இது ஆல்ரெடி கழுவி நல்லா ஒரு 3 டம்ளர் நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுருந்த பருப்பு அதை அப்படியே கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் ரஃபாக பெரிய பீஸஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி சேர்த்தாச்சு. அடுத்ததாக 4 பல் பூண்டு, கூடவே ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம், அடுத்ததாக 4 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக சேர்த்துருவோம். கூடவே 3 வரமிளகாய். இங்கே பச்சை மிளகாய் கூடவே வரமிளகாய் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன். இப்படி சேர்த்துக்காங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது இந்த பருப்பு கடைசலுக்கு நம்ம மிளகாய் பொடியோ சாம்பார் பொடியோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காரத்துக்கு நம்ம முழுக்க மிளகாய் மட்டும்தாங்க சேர்க்குறோம். ஸோ இங்கே 4 பச்சை மிளகாவும் 3 வரமிளகாவும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை உருவி போட்டுடலாம். கூடவே ஒரு கைப்பிடி பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை, நல்ல ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலையும் போட்டுருவோம். நல்ல வாசனையாக இருக்கும். அடுத்தது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி உருட்டி எடுத்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன். ஏற்கனவே 2 தக்காளி சேர்த்துருக்குறோம். கூடவே இந்த சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு சின்ன பீஸ் புளியும் சேர்த்துக்கிறேன். கொட்டை நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தப்படுத்தி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி, கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தது ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வெந்து வரும்போது கெட்டிப்பட்டுரும். ஸோ கொஞ்சம் தண்ணியும் விட்டாச்சு. அடுத்தது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை ஸ்டவ்வில் வச்சிடலாம். குக்கரோட மூடியை போட்டு விட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஒரு 4 to 5 விசிலுக்கு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துடலாங்க. பர்ஃபெக்டாக அந்த பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சி வெந்துடும். அந்த நம்ம போட்டிருக்கிற பொருட்களும் நல்லா வெந்துடும். இங்கே எல்லா பொருட்களுமே நம்ம பச்சையாக சேர்த்து வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்க்குறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரில் 4 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த பருப்பு தக்காளி எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பருப்பு மெத்து வச்சு நம்ம நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். உட்டன் மத்தும் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஸ்டீல் மேஷர் வச்சும் நல்லா கடைஞ்சி விட்டுறலாம். இல்லை எலக்ட்ரிக் பிளெண்டரையும் யூஸ் பண்ணலாங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்டீல் மேஷர் வச்சு தான் கடைஞ்சி விட்டுக்கிறேன். அதாவது ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்க வேண்டாம், இந்த மாதிரி ஓரளவுக்கு கடைஞ்சி விடுங்க. அந்த அங்கங்கே அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் தெரிகிற மாதிரி, அப்போ தான் சாப்பிட்றப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சாச்சுங்க. இதை அகைன் நம்ம ஸ்டவ்வில் வைக்கிறோம். கொஞ்சம் கொதிக்கட்டும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா கொதிக்க வந்து பருப்பு வந்து கெட்டிப்படும். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாச்சு. ஆக்சுவலி இந்த பருப்பு குழம்பு கிராமத்து சைடு பருப்பு சாறுன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் இது நல்ல டேஸ்ட்டு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஜஸ்ட் ஒரு கொதிக்கு நல்லா கொதித்து வரட்டும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுருவோம்.
இப்போ அதே டைம்லேயே நம்ம நல்லா ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் தாளிப்பு கரண்டி வச்சாச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு பர்டிகுலர்லி நம்ம தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் எந்த எண்ணெயில் வேணாலும் தாளிக்கலாம். நெய்யில் தாளிக்க விருப்பப்படுறவங்க நெய்லையும் தாளிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். அடுத்ததாக இதில் ஒரு 2 பல் பூண்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பொரிய விடுவோம். கூடவே 2 வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக ஒரு 3 வரமிளகாய் தாளிப்புக்கு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த பூண்டெல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். அது இந்த சீரகம் அந்த பூண்டோட வாசனை எல்லாம் தான் இந்த பருப்பு குழம்புக்கு நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்கும். இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கிற குழம்புல இப்போ இந்த தாளிப்பை சேர்த்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். அவ்வளோதாங்க. மணக்க மணக்க அருமையான கிராமத்து ஸ்டைல் பருப்பு குழம்பு, பருப்புச்சாறு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. எல்லா பொருளும் நம்ம பச்சையாக சேர்த்து வேக வைக்கிறோம். நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சி விட்டு ஒரு தாளிப்பு சேர்த்து கலந்துக்கிறோம். அவ்வளோதாங்க. டக்குன்னு வேலையாயிடும். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாதத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் சூட்டாகுங்க. ஸோ சிம்பிளாக டக்குன்னு சமைக்கணுன்னா இந்த குழம்பெல்லாம் நல்ல சாய்ஸு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேச்சுலர்ஸ்க்கு புதுசாக சமைக்க பழகிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபி. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புக்கு நம்ம சிம்பிளான பொரியல், அப்பளம், ஊறுகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு முட்டை வறுவல், மீன் வறுவல், இந்த மாதிரி ப்ரான் வறுவல் எல்லாமே நல்ல ஒரு சூட்டபிளான சைட் டிஷ்ஷஸாக இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே ஒரு சஜஷனாக பதிவு பண்ணிக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.